எப்படி தஞ்சையில் அந்த விமானம் கருவறைக்கு மேலே இருக்கிறதோ அதே போல் அந்த விமானம் கருவறைக்கு மேலே சிறப்பாக அமைந்திருக்கிறது. வடக்கிலே முப்பட்ட குமுதப்படையிலே அளவுகோல் ஒன்று இருக்கின்றது. அந்த அளவுகோல் முதல் ராசராசன் காலத்திலே தமிழகம் முழுமையும் நிலங்களை அளந்து தரம் பிரித்து அதற்கு வரி விதித்திருக்கின்றார்கள். காப்புலேருந்து, முடியிலிருந்து, அந்த பூநூலிருந்து இந்த பிச்சாடனருடைய சிலை உண்மையான ஒரு சோழர் காலத்து சிலை. ஏன் சிவபெருமான் என்று சொன்னால் மழு மான் இருக்கின்றது. ஆகையினால இது சிவபெருமான். இந்த இது வந்து லிங்கோர் பவர் அடிமுடி காணல் என்று பெயர். அந்த இது தெரிவிக்கிறதுக்காக இந்த இது தொடக்கம் அப்படியே அளவுகோல் இருக்குது பாருங்கள். அந்த கடைசி வரைக்கும் முதல் ராசராசன் காலத்தில் ஒரு காலத்தில் அளந்தாங்க. தமிழ்நாடு முழுமையும் முதற் குலோத்துங்கன் காலத்தில் அளந்தாங்க. மண்மரபு நேயர்களுக்கு எங்களுடைய அன்பான வணக்கங்கள். ஐயா திரு வெங்கடேசன் அவர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். ஐயா வந்து ரிட்டையர்ட் டீச்சரு, பெரிய பெரிய தொல்லியல் ஜாம்பவான்களுடன் பல கல்வெட்டுகளை கண்டுபிடித்தவர். இப்போ நாம் இருக்கிற இடம் வந்து திருவண்டார் கோயில். மண்மரபு சார்பாக அவருக்கு பொன்னாடை போர்த்த விரும்புகிறேன். திரு மணிவாசகம் பொன்னாடை கொடுப்பார். வீரராகவன் ஐயா அவர்கள் பொன்னாடை போத்துவார். இப்போ திருவண்டார் கோயிலுக்கு வந்திருக்கோம். இந்த கோயில் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்ததா பாண்டிச்சேரி? தமிழ்நாட்டை சேர்ந்ததா? சரி, இந்த கோயில் வந்து யாரால் கட்டப்பட்டது? இது சோழர்களால் கட்டப்பட்டது. இந்த சோழர்கள் அப்படி இல்லை, முதல் ராசராசன், பராந்தகன், ஆதித்தன், பிறகு முதல் ராஜேந்திரன், விக்ரம சோழன், முதற் குலோத்துங்கன், இப்படி பல அரசர்கள் 18ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அந்த கல்வெட்டுகள்லாம் இதில் 42 கல்வெட்டுகள் இருக்கின்றன. ரொம்ப பழமையான கல்வெட்டு எதுங்க? இது வந்து அந்த ரொம்ப இதை பற்றி சொல்லுகின்ற திருவரை ஆண்டான், திருவாரூர் ஆண்டான், திருவையாறு ஆண்டான் அப்படி என்று சொல்வதனால இது வந்து திரு அறை. இது ஆகம விதிப்படி இந்த கோயில் கட்டப்பட்டது. இந்த எப்படி தஞ்சையில் அந்த விமானம் கருவறைக்கு மேலே இருக்கிறதோ அதே போல் அந்த விமானம் கருவறைக்கு மேலே சிறப்பாக அமைந்திருக்கிறது. பிறகு இந்த கோயிலில் வந்து சோழர்களுடைய சிறப்பான கலையை பார்க்கணுன்னா இந்த கோயிலில் பார்க்கலாம். அதோடு மட்டுமல்ல, இங்கே இருக்கின்ற பிச்சாடனர், உமையூர் பாகன், தழுவக்குழைந்தான், பிறகு நம்முடைய ஆலமர் செர்வர் போன்ற சிற்பங்கள் எல்லாம் உண்மையான சோழர் காலத்து சிற்பங்களை சொல்லுகின்ற பார்க்கின்ற ஒரு நிலையை இந்த திருவாண்டார் கோயிலிலே பார்க்கலாம். இது தஞ்சாவூர் கோயிலுக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோயிலா அல்லது அதுக்கு பின்னால தான் கட்டப்பட்டதா? அங்கே மதகடிப்பட்டு என்ற குண்டாங்குழி மகாதேவர் என்ற கோயில் தான் தஞ்சை கோயிலுக்கு முன்னால் கட்டப்பட்டது. இது தஞ்சை கோயிலுக்கு பின்னால் கட்டப்பட்டது தான். இங்கே திரு அறை ஆண்டார், திருவாரூர் ஆண்டார், இங்கே திருவையாறு ஆண்டார் என்று சொல்வதனால பஞ்சநதீஸ்வரர் என்று இந்த சிவபெருமானுக்கு பேர். வடுவகிர் கண்ணி என்று அம்மனுக்கு பேர். அந்த வடுவகிர் கண்ணி என்பதனால வடுகூர் என்று சொல்லுகின்ற பழக்கம் உண்டு. இந்த வடுகூர் என்ற தேவாரத்தில் வருகின்ற தேவார பாடல்கள் பெற்ற
தலமாக இது கருதப்படுகிறது. இந்த ஊருக்கு வந்து திருவண்டார் கோயில்ன்றது எப்போ மருவி வந்தது? திருவரையாண்டார் திருவாண்டார் என்பது சோழர் காலத்தில் இருந்திருக்குது. ஆனால் பிற்காலத்தில் 18ஆம் நூற்றாண்டில் திருவாண்டார் கோயில் அப்படி என்ற பெயர் மாற்றம் பெற்றிருக்கிறது. அந்த கல்வெட்டு செய்திகளை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். இங்கே இருக்கிற அந்த 42 கல்வெட்டுகளில் ஏரியை செப்பனிடுதல், ஏரியை மதுகு அமைத்தல், பிறகு நம்முடைய அந்த இங்கே இருக்கின்ற கைக்கோளர்கள் சங்கு ஊதுவதற்கும் நன்மை தீமை காலத்திலே சங்கு ஊதுவதற்கு அரசிலே இது பெற்று அனுமதி பெற்றிருக்கிறார்கள். அந்த ஒரு கல்வெட்டு இருக்கிறது. பிறகு இங்கே ஒரு வடக்கிலே முப்பட்ட குமுதப்படையிலே அளவுகோல் ஒன்று இருக்கின்றது. அந்த அளவுகோல் முதல் ராசராசன் காலத்திலே தமிழகம் முழுமையும் நிலங்களை அளந்து தரம் பிரித்து அதற்கு வரி விதித்திருக்கின்றார்கள். அதே போல் இந்த கோயிலில் இருக்கின்றது முதற்குலோத்துங்கன் காலத்தில் அந்த அளவுகோல் இது மாராயன் என்ற ஒருவன் தலைவன் கையொப்பமே இருக்கின்றது. அந்த அளவுகோலில் இது 22 அடி அளவுகோல். இந்த அளவுகோலை வைத்து இந்த பகுதியில் இருக்கின்ற நிலங்களை எல்லாம் அளந்து தரம் நிர்ணயித்து அதற்கு வரி விதித்திருக்கின்றார்கள் என்பதை அந்த அளவுகோல் நமக்கு காட்டுகின்றது. அந்த அளவுகோலிலே கால் பகுதி, அரை பகுதி, இந்த அரையும் காலையும் சேர்த்தா முக்கால் பகுதி வரும். எனவே அதற்கு ஒரு பெருக்கல் குறி போட்டிருக்கின்றார்கள். அந்த அளவுகோல் இங்கே இருக்கின்றது. பிச்சாடனர் இந்த பார்த்தீங்கன்னாக்கா இந்த நகத்தில் ஓரத்தில் இருக்கிற இது கூட சிறப்பாக இருக்கும். இது சோழர் காலத்தினுடைய இந்த கலையை நம்ம அனுபவித்து பார்க்கலாம். இதை ஒவ்வொரு இடத்தையும் பார்த்திங்கனாக்கா அந்த காப்புலேருந்து முடியிலேருந்து அந்த பூநூல்லேருந்து இந்த பிச்சாடனருடைய சிலை உண்மையான ஒரு சோழர் காலத்து சிலை. அந்த இதுக்கு பேர் பூதகண வரிசை. அது மேலே இருக்கிறது கொடுங்கை. அதில் இருக்கிற ஒரு கூடு, அதுக்கு பேர் கூடு என்று பேர். அந்த கூடில் தலையும் இருக்கும், தலை இல்லாமலும் இருக்கும் அந்த கூடு. இது வந்து பூதகண வரிசை, அது கொடுங்கை. இந்த பட்டை தூண்கள், இது சிவபெருமான். ஏன் சிவபெருமான் என்று சொன்னால் மழு மான் இருக்கின்றது. ஆகையினால இது சிவபெருமான். சில பேர் ஐயப்பன் என்று சொல்லி விடுவார்கள் திடீரென்று. இது சோழ காலத்து இருக்கு பாருங்க. இது ஸ்ரீ கோமார பண்பரான அப்படின்னு வருது பாருங்க. கீழ்ப்பகுதியிலாமே நிறைய இருக்கு. சிறிய வேலைப்பாடு இருக்கிற இது வந்து சிறு இது இந்த வேடன்கள் சிவபெருமானை வணங்குவது போல சிறு சிற்பங்கள். இது ஆலமரச்செல்வர் தட்சிணாமூர்த்தி என்று சொல்லுது. குறுஞ்சிற்பங்கள் இதெல்லாம் குறுஞ்சிற்பம். இது திருவானைக்காவை நினைவூட்டுகின்றது. யானை வந்து காவிரியிலிருந்து தண்ணீர் வந்து ரொப்பி இது வந்து இது வந்து லிங்கோற்பவர் அடிமுடி காணல் என்று பெயர். சிவபெருமானுடைய அடிய முடியும் திருமால் கீழே போய் பன்றி அவதாரமாக போகிறார். அது வந்து பிரம்மா வந்து அன்னப்பறவையாக போய் முடியை காண போகிறார். இது லிங்கோற்பவர். இது பசு பால் கறந்து சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுறது. சிவன் இது நான்முகன் பிரம்மா. நான்முகன் பிரம்மா என்று சொல்லுது. இந்த பக்கம் பூதகண வரிசை, அது கூடு. கஜசம்ஹாரமூர்த்தி தோல் உரிக்கிறது. இது உமையொரு பாகன்.
அர்த்தநாரீஸ்வரர் என்று சொல்வார். உமையொரு பாகன் அர்த்தநாரீஸ்வரர். இது துர்கை. இது சிவபெருமான் தழுவ குழைந்தான், அதாவது ரெண்டு ஆலிங்கனமாக சேர்ந்து கொண்டு இருக்கிறது. ஆலிங்கன மூர்த்தி என்று சொல்லுது. அதற்கு தமிழில் வந்து தழுவ குழைந்தான் சிவபெருமான். அது ஆமாம். சிவனும் பார்வதியும் அது வந்து அந்த பொறாமையும் அந்த நந்தி பார்ப்பாரு. ஏன் நீங்கள் அவங்கள பிடிச்சி அவங்க இது பண்ணுறீங்க, என்னை வந்து விட்டுட்டீங்க, நான் உடனே வந்து அதை சமாதானப்படுத்துகிற மாதிரி தான் அந்த கையை வந்து அவர் வச்சிருப்பார் நந்தியை. பாருங்க அந்த அளவுகோல், அந்த இது தெரிவிக்கிறதுக்காக இந்த இது தொடக்கம் அப்படியே அளவுகோல் இருக்கு பாருங்க, அந்த கடைசி வரைக்கும். இந்த இது தெரிவிக்கிறதுக்காக இது போல் அளவுகோல். இந்த காலுக்கு பெருக்கற் குறி, காலுக்கு பெருக்கற் குறி, அரைக்கு பெருக்கல் குறி, அரைக்கு அரை, அதுலேருந்து இது வரைக்கும் அரை. அரை. ஓ, அதுலேருந்து இது வரைக்கும் அரை. ஆமாம், அரை. இதுலேருந்து அது வரைக்கும் அரை. ஆஃப் ஸ்கேல். அதே மாதிரி அந்த ஆஃப் ஸ்கேல், அதை ரெண்டுத்தையும் சேர்த்து வந்து ஃபுல்லு. அதை தவிர வந்து காலையும் அரையும் சேர்த்தாக்கா முக்கால் வரும். முக்கால் பகுதி. இந்த தானம் கொடுத்தது போய் சொல்றாங்க. ஆமா, இதுதான் வந்து இந்த கோலால தான் அளக்கணும், நிலங்கள் அளக்கணும். அந்த தரம் பிரித்து அதற்கு வரி செலுத்துகின்றார்கள். அது முதல் ராசராசன் காலத்தில் ஒரு காலத்தில் அளந்தாங்க. தமிழ்நாடு முழுமையும் முதல் குலோத்துங்கன் காலத்தில் அளந்தாங்க. இங்கே பேர்லாம் போட்டிருக்கோம், யாருக்கு தானம் கொடுக்கணுன்ற பேர்லாம் போட்டிருக்கோம். ராஜமாராயன். ராஜமாராயன் அவருக்கு இப்போ கொடுத்துருக்கு. அலுவலர், அவன் தலைமை அதிகாரி அவர் கொடுத்துருக்கு. ஆமாம். ஓ, அந்த விமானம் வந்து தஞ்சை பெரிய கோயிலில் எப்படி இருக்கிறதோ கருவறைகள் மேலே அது போல் இருக்கிறது. இப்போ ஏரி பராமரிக்கிறதுன்றதை பற்றி சொல்கிறாங்க. அப்போ அந்த ஏரி இப்போவும் பராமரிப்பில் இருக்கா, இப்போவும் இப்போ செயல்பாட்டில் இருக்குங்களா? இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து அந்த அளவுக்கு ஏரியை பராமரிப்பு செய்கின்ற பழக்கம் இல்லை. அந்த காலத்தில் இருக்குது. அதே போல் இங்கே பாவூர் ஏரியில் 10 வயதுக்கு மேலும் 80 வயதுக்குள்ளும் இருக்கின்றவர்களை முதலெடுத்து ஆழப்படுத்த வேண்டும் ஒவ்வொரு ஆண்டும், அப்படி என்று இங்கே பாகூர் கல்வெட்டில் இருக்குது. ஆனால் இந்த காலத்தில் அதை செய்யவில்லை அரசு. அது பெரும் குறை. மேலும் வந்து அவர் சின்ன சின்ன புத்தகங்களாக இந்த கோயில்களை பற்றி போட்டிருக்காரு. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.